திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவானை பொங்கு சனீஸ்வரர் என்றே அழைக்கின்றார்கள். ஏனென்றால் சனிக்கே உரிய தண்டிக்கும் குணம், கெடு பலன்களை தந்து வருத்தி புடம்போடும் தன்மை இல்லாமல் அனுகிரகம் தரும் பகவானாக அங்கே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கின்றார் என்பதே விசேடமாகும். எம்பெருமான் ஈஸ்வரிடம் இருந்து ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வர பகவான் என்றால் அது மிகையாகாது. மேலும் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் என்றால் பிரீதமானது. அதனால் அங்கே உள்ள வன்னி மரத்திலே கருப்பு துணியினை முடிந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வன்னி மரத்தை சுற்றி வலம் வந்து வணங்க வேண்டும். ஏனெனில் வன்னி மரத்திற்கு சாபங்களை போக்கும் அற்புத சக்தி உண்டு என்று கூறுகின்றார்கள். மேலும் சனீஸ்வரன் சன்னிதானம் முன்பே 17 அல்லது 29 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வன்னி மரத்தினையும் சனீஸ்வர பகவானினையும் வலம் வந்து பிரார்த்தனை பண்ணி வழிபட வேண்டும். இதனால் நவகிரக தோஷமும் இதர தோஷங்களும் நமது கர்ம வினைகளும் நீங்கி பாவ விமோச்சனம் பெறலாம். அறத்தோடு ஓங்கு புகழ் கொள்ளிக்காடாரே என்று நால்வருள் ஒருவர் பாடிய திருத்தலம் என்ற சிறப்பும் இந்த திருக்கொள்ளிக்காடு ஆலயத்திற்கு உண்டு. அதனால் அந்த இடத்தின் மண்ணில் நம் பாதம் பதிந்தாலே சனி பகவானின் பிடியில் இருந்து விடுபட்டு ஏனைய கிரகங்களின் தோஷங்கள் விலகி நமது பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பதும் முன்னோர்களின் அசையாத நம்பிக்கையாகும். அடுத்து கரி நாள் என்றால் என்ன? உண்மையிலேயே கரி நாள் என்று எதனை கருதுகின்றோம்? அன்றைய தினம் கருவேப்பிலை சாதம் அன்னமாக படைத்து எப்படி வழிபட வேண்டும், அதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதனை அடுத்த வீடியோவிலே காணுங்கள். நன்றி, வணக்கம்.